பணங்கட்டுக்கு நேர்மை தேர்தல் வந்திருக்கிறேன். எங்கள் தொகுதி வந்து தலைவர் வந்து திமுகவுக்கு ஒதுக்கணும். நாங்கள் 67 பேர் பணம் கட்டிருக்கேன். தொடர்ந்து மணப்பாறை வந்து கூட்டணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் தாயில பழம் மாதிரி நிற்கிறோம். இந்த முறை வந்து திமுக கொடுத்து எங்களோட ஐயம்பட்டி தெற்கு ஒன்றிய சாவியை ராஜேந்திரன் கொடுத்தாங்கன்னா தொகுதி நல்லா செலுக்கி நல்ல வேலை கட்சி வேலை பார்க்குறாரு. மக்கள் மத்திய நல்ல பேர் இருக்குது. மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும். திமுக கொடுக்கணும். அதை அவர் கொடுத்தா நல்லாயிருக்கும். தளபதியினுடைய சாதனைகளை சொல்லி நான் ஓட்டு கேட்பேன். தளபதி சாதனை சொன்னால் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. திருப்பி திமுக தான் தலைவர் 200 சொல்லியிருக்காரு. 220 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். 7வது முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து 7வது முறை தமிழக முதல்வர் வருவார். உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பில் எப்படி சார் இருக்குது? எங்கள் ஊரில் வந்து மணப்பாறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அருமையாக ஜெயிப்பேன். திமுக வந்து மக்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மணப்பாறை தொகுதியில் திமுக வந்து அதிபயங்கரமாக அமோகமான ஓட்டில் ஜெயிக்கும். உங்கள் பேர் உங்கள் பொறுப்பு சொல்லிவிடுங்க. மாப்பு ரவி, ஐயம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர், ஐயம்பட்டி. ஓகே. தலைவர் என்ன சொல்லுங்க? தலைவர் வந்து சீட்டு திமுக தரேன், ஒரு கால் கூட்டணி கொடுத்தா எல்லோரும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னாங்க. தலைவர் என்ன சொல்கிறாங்க கட்டுப்பட்டு நாங்கள் செய்வோம். எங்கள் மாவட்ட அன்பில் மகேஷ் பையம்பளி நிறைய எங்களுக்கு கட்சிக்காரர் நிறைய மதிக்கிறாரு, நிறைய செஞ்சுருக்கிறாரு. அமைச்சர் மகேஷ் பையம்பளி பேச்சு, எங்களுக்கு ஒன்றிய செயலர் ராஜேந்திரன் பேச்சு கேட்டு கட்சிக்கு வேலை வைப்போம், ஜெயிக்க வைப்போம். திமுக 7வது முறை திமுக ஆட்சி ஆகும். ஓகே சார், சூப்பர் சார்.